என் குடும்பத்தாருடைய நல்லாசிகளுடன் என்னுடன் வேலை செய்யும் கடினமாக உழைக்கும் மக்களுக்காகவும் மக்கள் சார்பாகவும் எல்லாருடைய முன்னோர்கள் பெரியவர்கள் இந்திய நாட்டின் பாரம்பரியத்தை காப்பாற்றின அத்தனை முன்னோர்களுக்கும் குருமார்களுக்கும் என்னுடைய குரு சுவாமி தயானந்த சரஸ்வதிக்கும் கிருஷ்ணபிரேமி அண்ணாக்கும் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து அவருடைய ஆசியுடன் துவங்குகிறோம். Seeking the blessings of my parents and all the great leaders and saints and gurus of this land, we now begin our evening. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ அவங்க ரொம்ப ஆர்வத்துடன் காட்டினதுக்கு காரணம், நாங்கள் துவங்கி இருக்கும் மக்கள் மேடையோட ஜேர்னி ரொம்ப வருஷம் முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி 45 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த வேலை. ஒரு செங்கல்லாக வச்சு இன்றைக்கி அதை மக்கள் மேடைன்ற கட்டிடமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அந்த முதல் செங்கல் தயா ஃபவுண்டேஷன் அப்படின்ற என்டிட்டியில் ஆரம்பித்தோம். அடுத்தது பீஸ் ஃபார் சில்ட்ரன், அதுக்கடியில் குழந்தைங்களுக்காக ஒரு என்டிட்டி, அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று இருக்கணும், எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் குழந்தைங்களுக்காக ஒரு குரல் எழுப்பக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக, தொடர்பு கொள்ளக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக அவங்க வளர்ச்சிக்காக வேலை செய்யும் ஒன்று பீஸ் ஃபார் சில்ட்ரன் ஆரம்பித்தோம். அதுக்கெல்லாம் முன்னாடி கல்விக்காக ஒரு பெரிய முயற்சி நாங்கள் எடுத்து அப்போ இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் பார்த்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கல்வி முறையை கொண்டு வரணும்னு சொல்லி டாஸ்க் மாடல் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு கல்வி முறையை நான் மிக முயற்சி எடுத்து 1991 ஆஷ்ரமன்ற பள்ளிக்கூடம் மூலமாக அதை நாங்கள் துவங்கினோம். அப்போது இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாஜ்பாய்ஜி பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ நாங்கள் போயிட்டு இந்த டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லாருடைய ஆசைகளையும் பெற்று அத்வானிஜி எல்லாம் இருந்தாங்க. அப்போது இருந்த கல்வித்துறை மினிஸ்டரை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு போர்டு நம்ம இந்தியாவுக்கு வேணும், அது மாதிரி நம்ம பழைய கல்வியுடைய இணைந்து அப்போது இருந்த இந்தியாவோட கல்வி முறைகள் எல்லாம் இணைத்து தொழில்முறை கல்விகளை இணைத்து ஸ்கில் டெவலப்மெண்ட் இணைத்து ஒரு குழந்தையும் வித்தியாசமானவர், அவருடைய திறமையை கண்டுபிடித்து நாம் வெளியில் கொண்டு வருது தான் கல்வியுடைய முயற்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னப்போ எல்லாரும் பிளெஸிங்ஸ் கொடுத்து அப்போ இருந்த கட்டுப்பாடுகளுக்கு அடியில் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாஸ் பண்ணி பண்ணுறதை விட இண்டிபெண்ட்டாக என்னை பண்ண சொன்னாங்க. அப்போ முரளி மனோகர் ஜோஷிஜி சென்னை சாரோட என்னோடய கணவருடைய முன்னிலையில் அவரும் இருந்து டாஸ்க் மாடல் எஜுகேஷன் அப்படின்ற முறையை நாங்கள் அவ்வளோ வருடங்களுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது 30 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்ட். அது ஒரு பெரிய முயற்சியாக நான் எடுத்துக்கொண்டு 34 வருடங்கள் நாங்கள் ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணி ஆசிரம்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணி பல ஜெனரேஷன்ஸை இந்த முறையில் வளர்த்து நாங்கள் வெகு விரைவில் இந்தியாவுக்கு ஒரு புதிய கல்வி முறையை துவங்க இருக்கிறோம். அந்த ஈவெண்ட் தனியாக நடக்கும். அது இந்த மாத கடைசியிலையோ ஏதோ ஒரு டேட் கொடுத்து அது முக்கியமான நிகழ்வாக இருக்கிறதுனால அது அந்த முயற்சிக்கு தனியாக ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் வெகு விரைவில். இப்போ இந்த ஐ வுட் லைக் இங்கே வந்திருக்கிற மாவட்டத்திலேயும் வந்திருக்கிற அனைவருக்கும் என் வணக்கம், நன்றி. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் தான் மக்கள் மேடையை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிறது, அதற்கு மிக்க நன்றி. அண்ட் தயா, பிஎஃப்சி, பாரத சேவா, மக்கள் மேடை, எங்களோட அலும்னை, டீச்சர்ஸ், என் கூட வேலை செய்வது எல்லோருக்கும் முதல்ல ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் எடுத்திருக்கிறது மக்கள் மேடையில் ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்கோம். அதாவது ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், ஒரு மாவட்டம் நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், ஒரு கிராமத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னா என்ன சேர்க்கணும் அப்படின்றத முயற்சி எடுத்து முதல்ல பார்க்கும்போது முதல்ல நம்ம விவசாயிகள், ஃபார்மர்ஸ், அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம ஊரே நல்லா இருக்கும். அடுத்தது ஊர் அடையாளங்கள் அழியக்கூடாது, அந்த அடையாளங்களுக்கு எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். பாரம்பரியமாக வரலாறு சார்ந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்து எல்லா விதமான அடையாளங்கள் அதெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும். முதல்ல மக்கள் அதுக்கு என்ன பண்ணணும், மக்கள் ஒன்றாக இருக்கணும். நம்ம பழைய இந்தியாவில் எடுத்து பார்த்திங்கன்னா ராஜாக்கள் எங்கேயோ இருப்பாங்க, ஆனால் மக்கள் தங்களையே தாங்கள்
நிர்வாகித்து கொண்டு அங்கங்கே குழுக்கள் அமைத்து கிராம சபாக்கள் அமைத்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் மாதிரி அதை அழகாக நடத்தி கொண்டு போனாங்க. அதே முறையை தான் நாங்கள் இப்போ மக்கள் மேடை மூலியமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் கடைசி வரைக்கும் கொண்டு போய் மக்களை ஒன்றாக சேர்த்து அந்த பெரிய ஒரு வட்டம், மக்கள்ன்றது ஒரு பெரிய வட்டம், அதை ஒன்றாக சேர்த்து ஒருங்கிணைத்து ஒரு ஒரு நம்ம நாட்டுப்பற்றோடு செய்யக்கூடிய ஒரு காரியம் மக்கள் மேடை அப்படின்றது. எல்லா கேட்டகரிஸ்க்கும் இப்போ நாங்கள் மக்கள் அதை குழுக்கள் அமைச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் நான் இப்போது உங்கள்கிட்ட சொல்ல போகிறது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நாங்கள் எடுத்திருக்கோம். ஐ வுட் ரிக்வெஸ்ட் மிஸ்டர் ராம் டு கம் ஆன் ஸ்டேஜ். அங்கே எங்களோட குழுக்களோட வேலை செய்கிற எல்லாரையும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறேன். அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இவர் இன்டர்நேஷ்னலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கழிவுகளை அகற்றுவது எப்படின்றதுக்கு மிஸ்டர் ராம் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து எங்களோட வேலை சென்றிருப்பாங்க. அவர் வேலை பண்ணி கொண்டிருக்கிறார். சென்னை மாவட்டத்தில் முக்கியமாக முதல்ல ஒரு மேரத்தான், ஒரு பிளாக் ரன் அப்படின்னு ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது செப்டம்பர் மாதத்தில் ஒரு இடத்துல ஆரம்பித்து ஒரு 50 லொக்கேஷன்ஸில் எப்படி கழிவுகளை எடுக்கிறது, அதை எப்படி அகற்றுறது மட்டும் இல்லை, அதை டிஸ்போஸ் பண்ணுறது எப்படி, ரீசைக்ளிங் ஆஃப் வேஸ்ட் அதை எப்படி பண்ணணுன்றதுக்கும் அவர் வந்து எங்களோட சேர்ந்து இதை பண்ணுறாங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த ஈவெண்ட் இல்லை அவர் இன்வைட் பண்ணியிருக்கிறது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசுவார். அடுத்தது நவீன், வாட்டர் பாடிஸ் ரெஸ்டோரேஷன், அதாவது நீர்நிலைகளை காப்பாற்றக்கூடியது எப்படி, கிராமங்களில் எப்படி வறட்சி இருக்குது, எந்த இடத்துல நீர்நிலைகளுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த காப்பாற்ற வேண்டிய வழிகள் எப்படி அப்படின்றதுக்காக நீர்நிலைகளுக்கு வேலை செய்யக்கூடியவர். அவரும் எங்களோட வேலை பண்ணிகிட்ருக்காரு. மிஸ்டர் நவீன்றவர் இருக்கார். அவரும் ஸ்டேஜுக்கு அவரோட குழுவில் யார் இருந்தாலும் மேடைக்கு வருமாறு நான் அழைக்கிறேன். அப்புறம் சோலார் அப்படின்றது என்வாயரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஈகோசிஸ்டத்தில் இருக்கிற ஒரு விஷயம். அந்த சோலார் எனர்ஜி நம்ம கரண்ட்டை மட்டும் நம்பி இல்லாமல் சோலார் எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் கடைசி கிராமம் வரைக்கும் எங்கெங்கே கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த சோலாருக்கு ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும், வேலை வாய்ப்புகள் எப்படி வரும். இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே மிஸ்டர் கோவிந்தராஜ் இன்னைக்கு வரல, கோயம்புத்தூரில் அவருக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க. அவர் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேயே எடுத்துக்கிட்டால் கூட அந்த டிஸ்போஸ் பண்ணி கொடுத்து ஒரு லொக்கேஷனில் அதை ஒரு இண்டஸ்ட்ரி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இட்ஸெல்ஃப் இஸ் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி, அது அந்த தொழில்துறை அது எப்படி ஒரு இடத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ஒரு 25 பேருக்காவது ஒரு லொக்கேஷனில் எப்படி வேலைகள் கிடைக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறதுக்கு இருந்தார். இன்றைக்கி அவர் வர முடியல. செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் டிஸ்ட்ரிக்ட் மீட் எங்களுக்கு நடக்க போகுது நாளைக்கு. முதல் முறையாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், வெப்சைட் இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி முதல் மாவட்டம் செங்கல்பட்டுக்கு போகிறோம். அங்கே மற்ற அவங்க வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நவீன் வாட்டர் பாடிஸ்க்கு யாராவது ரெப்ரசன்ட் பண்ணி இருந்தால் வரட்டும். சோலார் மிஸ்டர் சேதுராமன், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். மேலே வாங்க சார். மிஸ்டர் சேதுராமன் இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். கண்ணன் வந்திருக்காரு, நவீன் வரல. கண்ணன் வந்து வாங்க ப்ளீஸ் கம். கண்ணன் வந்து ஒரு வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்மர். வாங்க ப்ளீஸ் கம், உள்ளே வாங்க. பரவாயில்ல அப்போ வாங்க. கண்ணன் வந்து பெரிய ஃபார்மர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்மிங்கில் இருக்கிறவர். அவர் வந்து நவீனோட ஒர்க் பண்ணுறவர் தான். நவீன் வர முடியலன்றதுக்காக அவர் வந்திருக்கார். நவீன் வந்து 300 கிணறுகள் 300 இடத்துல தூர்வாரி இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த வாட்டர் பாடி ரெஸ்டரேஷனில் இருப்பார் அவர். அதனால அவர் வர முடியாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். அவர் செங்கல்பேட்டுக்கு வந்துடுவார். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஆக்ரோ இண்டஸ்ட்ரி, ஆக்ரோக்காக மாடுகள், நிலங்கள் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும், நம்ம பிரீட்ஸ் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும், நம் கைவினை தொழில்கள், நம்ம வியாபாரிகள், நான் பாரத் மார்க்கெட் மீட்டில் சொன்ன மாதிரி நம்மளோட வியாபாரிகள் எப்படி செழிக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறது. அருண் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். அருண் வந்து ஸ்டேஜுக்கு வரணும்னு வேண்டிக்கிறேன். எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே டிஜிட்டல் டீம், லோகி சார் நீங்களும் வாங்க, ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். லோகி சங்கல்பம் சார்பாக குரு சாருக்கு ஸ்டேஜில் கூப்பிடுறேன். லோகி ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். அருண் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். எங்களோட லீகல் டிவிஷனை டெவலப் பண்ணிகிட்ருக்கிற மிஸ்டர் குமார், அப்புறம் அர்ச்சனா ஃபார் ஆரோக்கியா வேர்ல்ட், அதாவது மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துறதுக்கும் மெடிக்கல் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அவங்களும் வர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட டாக்டர்ஸ் டீம்லேருந்து யாராக இங்கே இருந்தால் கூட ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். மணியையர் சார் ஃபார் சிவில் அண்ட்
கன்சல்டேஷன் ஆன் சிவில் மேனேஜ்மெண்ட் மிஸ்டர் மணி ஐயர் அவர் வர சொல்ல கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் சர்வேஸ்வரன் சார் இருந்தார்னா அவரை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அவங்க மெசேஜ் போச்சா தெரியல, அவர் வந்திருப்பார். ஜேடி என்டர்பிரைசஸ் டாக்டர் ரவி கிருஷ்ணா அண்ட் ஜெயலக்ஷ்மி க்ரீன் ஆக்ரோ அப்படின்ற எங்களோட சேர்ந்து ஆக்ரோ மூமெண்ட்டுக்காக சேர்ந்துருக்காங்க. அவங்க இருந்தாலும் கூப்பிடுறேன். எங்களோட அலுமினை பிரபு எங்ககிட்ட படித்து நான் டாஸ்கில் சொன்ன மாதிரி முன்னுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி நடத்தி ஸ்கூல்ஸ் நடத்திட்டு இருக்கிற பிரபு, மை அலுமினை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்கள கூப்பிடுறேன். பிரபு இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஆஷ்ரம் அண்ட் டாஸ்க் மாடல் எஜுகேஷன். அவர் வந்திருக்காரு, அவங்க ஜெயலக்ஷ்மி வந்திருக்காங்க. கிரி ப்ளீஸ் கம்மணி சார், கீழ் கம்மாச்சி வாங்குமா. கிரி இஸ் ரெப்ரசென்டிங் ஆர் ஸ்போர்ட்ஸ். நாங்கள் சூப்பர் லீக் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி டிஸ்ட்ரிக்ஸ்க்காக ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மாவட்டங்களை கிராமம் வரைக்கும் கொண்டு போய் விளையாட்டுகளை சேர்க்க வேண்டியிருக்கு. குழந்தைங்களுக்காக ஸ்போர்ட்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறோம். இப்போ முதல் முறையாக விருதுநகர் மாவட்டத்தில் நாங்கள் இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அங்கே ஒரு பண்ணுறோம். வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் ஒன்று பண்ணுறோம், கிராம குழந்தைகளுக்கு வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிண்டர் கார்டனுக்காக ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோம். அப்புறம் எங்கள் பேங்கர்ஸ், எங்கள் ஃபெட்ரல் பேங்க் யார் இருந்தாலும் ரெப்ரசன்டேட்டிவ் will come, and ஷாலினி ஃப்ரம் ஸ்டான்ஷார்ட் கேன் ஆல்சோ கம், கணேஷ் மிஸ்டர் ஆடிட்டர். அப்புறம் என் கூட வேலை செய்கிற என் டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் ஸ்டேஜுக்கு வாங்க. கல்யாண் சுந்தரம், நீங்கள் ஃபார்மர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தர் இருக்கார். ஸோ என்னோட கூட ஒர்க் பண்ணுற டீம் மெம்பர்ஸ் உள்ள வாங்க. அது ரெண்டாவது. இப்போ முதல்ல இவங்கக்கிட்ட மைக் கொடுத்துடுறேன். Ram, you can start with a few words. Please give the mic to Ram. 1 minute. Before the teachers have a yoga camp in Raghavendra Mandapam. Yoga சம்மந்தப்பட்டதை யார் இருந்தாலும் ஸ்டேஜுக்கு வரலாம். ப்ளீஸ் கம். யோகாச்சாரியா இவங்க வந்து எங்களோட டிஸ்ட்ரிக்ஸில் எல்லா இடத்துக்கும் யோகா கொண்டு போகிறாங்க. She will be taking sports and yoga together with Giri. You step forward. நீங்கள் 2 பேரும் ஃப்ரண்ட்டில் வாங்க. அண்ட் யோகா இவங்க தான் எங்கள் ஸ்போர்ட்ஸ் டீம். ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் சில பேர் வரதா இருந்தது, பட் பிஸியாக இருக்காங்க. அண்ட் யோகா சம்மந்தப்பட்ட யார் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வந்திருக்காங்களாம்மா? ஓகே, தேர் ஆல் இந்த யோகா கேம்ப். ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரெசென்டிங் யுவர் செல்ஃப். ப்ளீஸ் ராம், கம் ஃபார்வர்ட் அண்ட் ஸ்டார்ட் த லெக்சர். Welcome Chennai. It's my first visit to Chennai after a long time. Bangalore settled, plus I was in the US. We are here to, so I've run the largest citizen movement in the world. In India, about 67 cities have cleaned up. We picked up more than 40-50 tons of plastics. I hold a Guinness World Record for highest trash collection in the world and recycle. Number Chennai, number பொறுப்பு. Our Chennai, our responsibility. So we are very soon with Makkal Media launching a Chennai cleanup drive, which is called the Plog and Picking Up Plastic While Jogging. So this movement will be launched along with Madam in the month of September. We will announce the date very soon. I think everyone here should join. This will be the largest movement of India that we will be launching, and I'll be leading this along with Madam. So thank you so much for this opportunity. I'd love to be in Chennai. Sorry, my Tamil is still picking up, but vanakkam, nandri. ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், ப்ரெஸ்ஸுக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரெஸ் மீட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிடுறோம். எல்லோரும் இங்கே இருக்காங்க, நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். ப்ரெஸ் மீட் வந்திருக்கிறவங்க they can answer all. We have presented our programs to you. ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் லான்ச் பண்ணிடுறோம். ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லோரும் ஸ்டேஜில் இருங்க. வெப்சைட் லான்ச், ஆர் லோகோ அண்ட் ஐடி கார்டு லோகோ, நம்ம மெம்பர்ஸும் இருக்காங்க. எங்கள் மெம்பர்ஸோடன் ப்ரெஸ்ஸோடன் சேர்ந்து முதல்ல வெப்சைட் லான்ச் பண்ணிடுறோம். தேங்க்யூ. கேன் வி ஹேவ் த வெப்சைட் லான்ச் சார்?
Yes. So, on behalf of the entire team of Bharat Seva Daya Foundation Makkal Mede, I am happy to launch the website of Bharat Seva and Makkal Mede, and followed which we will be launching the logo of the ID card for our members, and also we'll be on the other side launching the banner design. Thank you. Now I launch the website. Anybody, any questions? மக்கள்லேருந்து யாராவது பேச விரும்புகிறீங்களா? யாராவது சொல்லுப்பா. நீங்கள் அங்கேருந்தே பேசலாம். யாரோ ஒரு மைக் கொடுத்துருப்பா. ஆ நல்ல வணக்கம் மேடம். கிருஷ்ணகிரி கார்த்திகேயன் மேடம். சரிங்க. நீர்நிலைகளை பாதுகாக்கிறத பற்றி பேசணும். அந்த புதிய நீர்நிலைகளை வெட்டுறதை விட அந்த நீர்நிலையில் சென்டர் பாயிண்டில் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி ஹைட் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த 8 திசைகளுடைய அளவுகளை நாம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலிமா அதில் கோட் பண்ணோம். கோட் பண்ணிவிட்டு எவ்ரி இயர் அதை வந்து மெஷர் பண்ணி நம்ம சொல்லணும் மேடம். நிறைய ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குது. அது வந்து கரெக்டாக கண்ணன் சாரை பார்த்து பேசிட்டிங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அவர் பார்த்துக்கிறாரு. அவர் தான் அதில் மாஸ்டராக இருக்காங்க. அவரை பார்த்து பேசிட்டிங்கன்னா அதுக்கு தான் ஒருத்தர் ஒரு டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோடு பேசி எந்த மாவட்டத்தில் வேணாலும் அதை எடுத்து செல்லும். தேங்க்யூ மேடம். உடனே பண்ணிவிடுவாங்க. தேங்க்யூ. உடனே அனுமதி தர்றாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து இப்போ பிரச்சனை இல்லை. முன்னாடி மாதிரிலாம் அந்த அனுமதியெல்லாம் மறுக்கப்படலை. நீர்நிலைகளை ஆழப்படுத்துறதை விட இருக்கிற நீர்நிலைகளும் ஃபஸ்ட்டு பாதுகாக்கணும். அதை பண்ணுறது அந்த முயற்சி தான் இறங்கியிருக்காங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் டு த ப்ரெஸ். வி வில் கண்டினியூ வித் அவர் ஒர்க். பிஃபோர் தேட் அந்த சேரது கோபாலகிருஷ்ணன் சார், நீங்கள் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் சார் அந்த ஸ்டேஜில் யாரும் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா சார்? எனி அதர் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ப்ரெஸ்ஸுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சொல்லுங்கப்பா. தலைவரை வணங்கி அம்மா அவர்களை வணங்கி வேலூர் மாவட்டத்தின் சார்பாக நம்ம வந்திருக்கிறோம். அக்பர் பாஷா இன்றைக்கு 14 வயதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தலைவருக்காக இருக்கிறோம். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அம்மா உடன் நேசித்து கொண்டு அவர்களோட அமைப்பில் பிஎஃப்சி பாரத சேவா தயா ஃபவுண்டேஷன் இருக்கிறோம். இன்றைக்கி இந்த மக்கள் மேடையில் எல்லாரும் இணைத்து வேலூர் மாவட்டம் முழுக்க இந்த சேவை செய்ய தயாராக இருக்கிறோம் தெரிவித்து கொண்டு தூர்வாரம் தூர்வாரத்தை பற்றி பேசினாங்க. இது வந்து 10 வருடத்துக்கு முன்னாடியே வாலாஜா மாநகரத்தில் நம்ம மன்றத்தின் மூலியமாக வாலாஜா நெடுஞ்செயல் அவர்கள் அவர் சொந்த செலவில் 2 இடத்துல தூர்வாரி இன்றைக்கி அந்த ஒரு இடம் வந்து சிறப்பாக இருக்குது. அதற்கு வந்து பெங்களூர்லேருந்து ஐயா சத்யநாத் கைக்வாட் அவர்களும் சந்திரகாந்த் அவர்களும் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை வந்து தூர்வாரத்துக்கு எல்லாம் கிட்ட இருந்து பண்ணி மரக்கன்றுகள் மொத்தம் நட்டி நீங்கள் வந்து செம்மையாக இருக்கிற இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு அம்மாவுடைய ஒத்துழைப்புடன் வேலூர் மாவட்டம் முழுக்க அது கண்டிப்பாக செஞ்சு காண்போம் என்று தெரிவித்து கொண்டு இன்றைக்கு தினந்தோறும் துர்நாற்றம் காவா அது மட்டும் இல்லாமல் தேங்கிக் கொண்டு இருக்கிற நீர்களை நான் தொடர்ந்து சேவை செய்து கொண்டு இருக்கிறேன். வாட்ஸ்அப்லேயும் எல்லாருக்கும் அனுப்பிச்சுதான் இருக்கிறேன். தகவல் கொடுத்த உடனே திட்டமிட்ட தகவல் இன்னைக்கு வந்து செம்மையாக மறுநாளே வாரி சீர் செய்கிறார்கள். அது ஒருத்தரும் நீங்கள் இறங்கி செய்கிற நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. ஜெயன். தேங்க்யூ வெரி மச் சந்திரகாந்த். தேங்க்யூ ஃபார் கம்மிங். பெங்களூர்லேயும் வந்திருக்காங்க. சாரோட ரிலேட்டிவ் இருந்தாலும் அவர் வேலைகளில் ரொம்ப மும்முரமாக வேலை செய்கிறாரு. தேங்க்யூ வெரி மச். ஸ்டேஜில் யாராவது ஃபார்ம்ஸ் வாங்கிக்கிறாங்களா? சரி, அது அப்புறம் பண்ணிடலாம். அவங்க சார் அந்த ஃபார்ம் ஸ்டேஜில் கொடுக்குறாங்களா எல்லார் முன்னாடியும்? ரவிச்சந்திரன் வந்து. வணக்கம்மா. வாங்க. நான் கும்பகோணத்துலேருந்து இப்பராஜ் பேசுகிறேம்மா. நான் கும்பகோணத்துலேருந்து கிட்டத்தட்ட
ஒரு நிமிஷம் ப்ரெஸ்ஸை நம்ம வந்து அவங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிடலாம் நம்ம மெம்பர்ஸோட. ப்ரெஸ், எனி அதர் ஃபர்தர் கொஸ்டின்ஸ்? உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுதா? தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அடுத்த மீட்டிங்க்கு கண்டிப்பாக வாங்க. எஜுகேஷனுக்கு இந்த ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மக்கள் மேடை ஃபார்ம்ஸ் இது தான் அவர் கேட்டாங்க இல்லையா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ் இருக்குது. இது 150 ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணி சென்னை வட சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க கொடுக்குறாங்க, அதை நாங்கள் வாங்கிக்கிறோம். வட சென்னை டீம் ஃபுல்லாக இங்கே இருக்காங்க. அந்த அந்த ஊர் அந்த தொகுதிக்கு வேணுங்கிற வேலைகளை செய்வதற்கு அவங்க வந்திருக்காங்க. அவங்க உங்கள் சார்பாக உங்கள் முன்னாடி அவங்க கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க, அதை நான் வாங்கிக்கிறேன். சென்னை மாவட்டத்தில் துவங்கிறதுனால அவங்க உங்கள் முன்னாடி எங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஏற்கனவே ஃபார்ம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ரவி. காட் பிளெஸ் எவ்ரிபடி. நாராயணா, தேங்க்யூ தேங்க்யூ. சரி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மற்றபடி நம்ம மெம்பர்ஸ்குள்ளே பேசிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருந்தாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ப்ரெஸ்ஸுக்கு மட்டும் நம்ம அவங்க மற்ற வேலைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு வேணுங்கிற வேலையை முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. கடைசியாக அந்த ப்ரோக்ராம் ஃபார்மேட்டில் என்ன முடிக்கிறோன்றத சபிதா Any further details, Riyaz?